அந்த வாடகை வாய் இப்பொழுது குலைக்க ஆரம்பித்திருக்குது. இனி தெருவாக குலைக்கும், அப்படியே குலைச்சிக்கிட்டே போகும், தெருவாக குலைச்சிட்டே போகும். சீமான் என்ற வாடகை வாய் குலைச்சி கொண்டே போகும். வாடகை வாய், நான் வேற எதுவும் சொல்லலை, குலைச்சிக்கிட்டே போகும். இனிமேல் தெருவாக குலைச்சிக்கிட்டே போகும். இனிமேல் காங்கிரஸை பற்றி தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? விஜயலட்சுமி என்ன சொல்லிச்சு? என் அக்கா பொண்ணுக்கு பையன், எங்கள் அக்கா குழந்தைக்கு நியாயம் கேட்குறக்கா, ஒரு உதவி கேட்குறக்கா வந்தால் என்னை கற்பழித்து இது பண்ணுன்னு பாலியல் குற்றவாளி நீ, ஒரு பாலியல் குற்றவாளி நீ ஸ்டேஜில் வச்சு என்ன சொல்கிற? ராஜீவ்காந்தியே கொண்டுட்டாங்க ஏன் சொல்கிறீங்க? ராஜீவ்காந்தியை கொண்டுட்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவன் நீ. எங்கள் பெரும் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி அப்போல்லாம் அமைதியாக இருந்தோம். சரி, எதுக்கு அமைதியாக இருந்தாலும் சரி, போனால் போகணும். ஆனால் இப்போ வரைக்கும் நீ ஈழத்தமிழர் வச்சு பலப்படுத்துகிற. காங்கிரஸுக்கும் ஈழத்தமிழர்கள் மறைவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு அரசு, இலங்கையில் இருக்கிற அரசு நடத்தியது. ஆனால் எங்கள் காங்கிரஸ் கட்சி தான் ஈழத்தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்ததுலேருந்து எவ்வளவோ வேலைகள் செய்து கொடுத்துருக்கிறது. அப்போ சீமான் இன்றைக்கி திமுக கொடுக்குற எச்சை காசுக்காக ஆசைப்பட்டு குலைக்க ஆரம்பித்திருக்கிறார். சீமானுக்கு கடுமையான எச்சரிக்கை காங்கிரஸ் கட்சி சார்பாக விட்டுக்கிறேன். இனிமேல் காங்கிரஸ் கட்சி தேவையெல்லாம் பேசுகிற வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருமையில மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும் பேசுவோம் நாங்கள். நீ எப்படி திருநெல்வேலி எப்படி திருடுற, எப்படி எல்லாத்தையும் ஏமாத்துற, கட்சிக்காரனை எப்படி பேசுகிற, சரக்கை போட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு எப்படிலாம் பேசுகிற, பாலியல் கொடுமை, நீ ஒரு பாலியல் குற்றவாளி. பகிரங்கமாக நிம்மதியற்ற மன்னிப்பு கோர்ட்டில் கேட்டிருக்கிற நீ எங்கள் தலையை பற்றி, ராகுல் காந்தியை பற்றி சரி, எங்கள் கட்சியை பற்றி, மாணித்தார் எங்கள் எம்பி மாணித்தாரை பற்றி நீ பேசுகிற, எங்கள் மாணித்தாரை பற்றி. அடுத்த விஷயம், அனிதா இடி கேஸ் இருக்கிற ஆள். அப்படிப்பட்ட அனிதா சீமானுக்கு சீர் கொண்டு வரான். எப்படி? திருடனுக்கு திருடன் சீர். அனிதா சொல்கிற மாணித்தாரை மணித்தாகரும் கூப்பிடுவாங்களாம். யார்? ராகுல் காந்தி. நீயே ஒரு திருடன். யார்? அனிதா. உன் மேலே இடி கேஸ் இருக்குது. நீ எப்போ உள்ளே போகணுன்னு உனக்கே தெரியாது. எங்கே இந்த தேர்தலில் அமைச்சராகி திருப்பி அமைச்சராகலான்னு சொல்லி அவ்வளோ ரூபா செலவழித்து தோற்று போய் இன்றைக்கி பித்து பிடிச்சி விரக்தியில் சுற்றிட்டு இருக்க. நீ சொல்கிற, அதாவது எப்படின்னா சீமான் நான் 8% ஓட்டுலேருந்து 4% ஓட்டு வாங்கிட்டார், தோற்று போயிட்டார். அவருக்கு மன ஆறுதல் கொடுக்கறதுக்காக நாங்கள் தாய்மாமன் சீர் கொண்டு வரோம். கேவலமாக இல்லையா உங்களுக்கு? அதிமுகவோட ஓட்டு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம் நினச்சிங்க. அடுத்து இப்போ சீமான கையெழுத்துங்க. உங்களுக்கு யார் நினைக்கா? இன்றைக்கி தமிழ்நாட்டிலே தனித்து விடப்படுகிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். நல்லது செய்தால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். ஃபியூஸ் கட்டை பிடிக்கனாலும் ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா? நல்லது செய், ஆட்சிக்கு வர முடியும். நீ என்ன பண்ணுறா? அதுக்கு மாறாக ஃபியூஸ் கட்டை பிடிங்கிக்கிட்டு மின்வெட்டை கொண்டு வந்துக்கிட்டு இங்கே ஒரு முன்னாள் அமைச்சர், பெண் அமைச்சர் சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, அது சரியில்லை. என்ன சரியில்லை? போன தடவை வந்த மாதிரி கமிஷன் வரலையா? போன தடவை குவாரிகளில் மாதம் ஒரு குவாரிக்கு 25,000 அன்னைக்கு மொத்தம் 8 லட்ச ரூபா மாதம் வாங்கினீங்களா? அது வரலையா? அல்லது பிடபிள்யூ இப்போ கமிஷன் வரலையா? இல்லை கார்பரேஷன் கமிஷன் வரலையா? இல்லை என்ன கமிஷன் வரலை? என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை? நீங்கள் வாங்கின கமிஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? 6 மாதம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நாங்கள் பார்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணோம். 1 மாதம் ஆள அதுக்குள்ளே குதிக்கிறீங்க, கையாமையான்னு குதிக்கிறீங்கன்னா உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு வயிற்று வலி என்ன வலி? வயிற்று வலி என்ன வலி? உண்ட சாப்பாடு ஜீரணமாகலான வலி வரும். பசியில் வயிற்று வலி வர்றது வேறு, உண்ட சாப்பாடு ஜீரணமான வயிறு வலி வரும். அந்த மாதிரி உண்ட சாப்பாடு நீங்கள்லாம் கொள்ளையடித்து பழகின நீங்கள்லாம் இன்றைக்கி கொள்ளையடிக்க முடியலங்கிற வைத்த வழியில் நீங்கள் கதறீங்க கொய்யோன்னு. இதில் காங்கிரஸ் முதுகில் குத்திருச்சு, தோளில் குத்திருச்சு, காதில் குத்திருச்சிங்க. இனிமேல் நீங்கள் பேசுகிற பாஷையில் தான் நாங்களும் பேசுவோம். நீ என்ன பாஷையில் பேசுகிறியோ அதே பாஷையில் நான் பேசுவோம். இனிமேல் இப்பயும் சொல்கிற தாவேகா கட்சி ஆட்சியில் இருக்குது, எங்கள் கூட்டணி கட்சி, எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு மரியாதை கொடுத்து இருக்கிற கட்சி தாவேகா கட்சி. அந்த ஆட்சியை பற்றி தப்பாக பேச நாங்கள் பேசுவோம். ஸ்ரீநாத் அவங்க போய் நன்றி சொன்னான்னு சொல்லி நீ என்ன சொல்கிற? புன்னக்காயலில் போய் ஸ்ரீநாத் அவர்கள் தொகுதியே தெரியாமல் நன்றி சொன்னாங்க. புன்னக்காயலில் தூத்துக்குடியில் இருக்கிற மீனவர்கள் புன்னக்காயில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து இங்கே தொழிலுக்காக அங்கே போனவர்கள். ஓட்டு தூத்துக்குடியில் இருக்குது. அவர் போய் நன்றி அங்கே சொன்னார். என்ன சொன்னார்? புன்னக்காயில் நன்றி தாவேகா தொண்டர்களுக்கு நன்றி சொன்னார். என்ன தப்பு இதில்? ஏன் திருச்செந்தூரில் எவ்வளோ ஓட்டில் அனிதா ஜெயிச்சார், எவ்வளோ தாவேகா ஓட்டு வாங்கிச்சு? அவர் ஒரு பொறுப்பு அமைச்சர். இன்றைக்கி தூத்துக்குடியில் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர். அவர் நன்றி சொல்ல என்ன தப்பு? அவர் கோயில்பட்டியில் நன்றி சொல்லலாம், திருச்செந்தூரில் நன்றி சொல்லலாம், விளாத்திக்குளத்தில் நன்றி சொல்லலாம். எங்கள் திமுக ஜெயிச்ச இடத்துல கோயில்பேட்டில் 400 ஓட்டில் தோற்றுருக்காரு. 600 ஓட்டு மொத்தத்தில் வித்தியாசத்தை 400 ஓட்டு எடுத்திருந்தால் ஜெயிச்சிருப்பார். யார்? தாவேகா வேட்பாளர் கோயில்பேட்டில். ஆக அவர் பொறுப்பு அமைச்சருக்கு முறையில் எந்த 6 தொகுதியும் போய் செய்யலாம். அப்புறம் இன்னொரு ஒரு கிண்டல் கேலி, இதை தூத்துக்குடி நாங்கள் போர்ட் சிட்டியாக மாற்றுவோம்னு. ஏற்கனவே தூத்துக்குடி போர்ட் சிட்டி தானே, இவர் என்ன போர்ட் சிட்டியாக மாற்ற போகிறார்? அப்படி அல்ல.
எப்படி ஹாங்காங் இருக்கிறது, எப்படி பாம்பே இருக்கிறது, எப்படி துபாய் இருக்கிறது. போர்ட் சிட்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். போர்ட் சிட்டினா அங்கே இருக்க துறைமுகத்திற்கும் இங்கே வாழுகிற மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கி போர்ட்டில் எத்தனை கப்பல் வருது, எத்தனை கப்பல் போகுது, அதனால் தூத்துக்குடியில் வாழ் மக்களுக்கு என்ன பயன்? இங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடங்கள், நல்ல ஒரு மருத்துவமனை, நல்ல தங்குமிடங்கள், நல்ல சாப்பிட்ற உணவகங்கள் எல்லாம் இருந்து, நல்ல சாலை வசதிகள் இருந்தால் கப்பலில் வரோம், ஒரு வாரம் சரக்கு வந்து இறங்குதுன்னா இங்கே இறங்கி சுற்றி பார்க்க வரும். அதனால் மக்களுக்கு செலவு பண்ணால் இதனால் வந்து இந்த தூத்துக்குடியை வந்து ஒரு பெரிய பண்ணி ஒன்றும் இல்லை. ஒரு கப்பல் நீங்கள் அமெரிக்கா போகுதுன்னா அமெரிக்காவில் சரக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுதுன்னா அங்கே கப்பல் இருக்கிறவங்களாம் இறங்கி போய் அமெரிக்காவை சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. அவர்கள் செலவு செய்வார்கள். அமெரிக்காவிலே செலவு செய்யும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த செலவு மூலம் வரவு வரும். ஹோட்டல்காரங்க வரவு வரும், தங்குமிடத்துக்கு வரவு வரும், சுற்றி பார்க்க சுற்றுலாத்தலுக்கு வரும், கேப் டிரைவருக்கு வர வரும். இதுதான் போர்ட் சிட்டி. தூத்துக்குடியில் இருக்கவங்க எத்தனை பேர் சுற்றி பார்க்க வர தூத்துக்குடியில்? இன்றைக்கி தூத்துக்குடிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஊர். என்ன இல்லை இங்கே, நவத்திருப்பதி ஆனாலும் சரி, அன்னை மாதா கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற பல சர்ச்சுகள் 350 650 700 வருஷம் பழமையான சர்ச்சுகள் மணப்பாடிலேருந்து எல்லாமே இருக்குது. யாரும் இதை சொல்வதில்லை. ஆக போர்ட் சிட்டி என்பது எல்லா வசதியும் கொண்டு வரக்கூடிய சிட்டி. போர்ட்டை மட்டும் இல்லை, போர்ட்டை சுற்றி இதுக்கு ஒரு கிண்டல் நக்கல் மையாட்டி வேறு ரொம்ப திறமையாக பேசுகிற மாதிரி. ஏங்க, ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஆட்சியில் வந்து ஊழல் இருக்குது, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொன்னால் நியாயமாக தான் ஏற்றுக்கலாம். அதை விட்டு போட்டு அதை பண்ணார், இதை பண்ணார். கலைஞர் அவர்கள் முதல்ல 1973 பெண்கள் காவலர் ஆகலாம் என்று கொண்டு வந்தது கலைஞர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அனைத்து மகளிர் காவல் திட்டங்கள் நிலையங்களை கொண்டு வந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதிலும் மாற்று கருத்தில்லை. இன்று விஜய் அவர்கள் சிங்கப்பெண் திட்டம் என்ற முறையிலே பெண்களுக்கு சிங்கப்பெண் திட்டம் என்ற முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இதை பாராட்ட வேண்டுமே தவிர அதை விட்டு கிண்டல், எல்லாத்துக்குமே கிண்டல் பண்ணால் நீங்கள் என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி மற்றவங்களை கிண்டல் பண்ணியே நீங்கள் வந்து அரசியல் என்பது உங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணுமே தவிர அடுத்தவர்கள் கிண்டல் செய்து ஓட்டு கேட்கணும்னு சொல்லி ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இனி இருக்கிற திமுக இப்போ அப்படி தனிச்சு விடப்பட்டிருக்கோம். இன்றைக்கி திமுக கூட்டணியில் யார் இருக்கா சொல்லுங்க? இப்போ யார் இருக்கா? திமுக கூட்டணியில் யார் இருக்கா? இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஒருத்தரும் கிடையாது. மொத்தத்தில் இன்றைக்கி திமுக எலெக்ஷன் இருந்தால் 14% ஓட்டு எடுத்தாலும் பெரிய விஷயம். இதில் இங்கே இருக்கிறவனெல்லாம் இப்போ வாடகை வாயா சீமானை வந்து அனிதாவை விட்டு சீமானை போய் கூட்டு வராங்க. சீமானை வச்சு இப்போ காங்கிரஸுக்கு எதிராக பேர சொல்கிறது வைத்தறிச்சலில். டெல்லியில் போர்டு தொங்க விடுறது உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தியில். இங்கே ஹிந்தி தெரியாது போடா, ஆனால் டெல்லியில் போர்டு வந்து ஹிந்தியில் தொங்க விடுறது. சனாதனத்தை பற்றி பேசினாலே நீங்கள் விரட்டி இந்தியா ஃபுல்லாக அடித்தாங்க உதயநிதியை. இனி உதயநிதியை திமுக இருக்கிற கூட்டணி வந்து நார்த் இந்தியா வரை எந்த கூட்டணியிலும் திமுக இருக்கிறோம் அந்த கூட்டணி நிச்சயமாக நார்த் இந்தியாவில் வாக்கு விடாது. ஏன்னு கேட்டால் சனாதனத்தை பற்றி பேசியதால். இப்போ மாற்றி பேசல, சனாதனத்தை பற்றி பேசல. ஆக நான் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன், தாவேக்காக பேசுகிறேன்னு உடனே வெளியே அடுத்தன்னு சொல்கிறது இவர் தாவேக்காக பேசுகிறாரு. கண்டிப்பாக பேசுவேன், தாவேக்காக பேசத்தான் செய்வேன் நான். ஏன் இன்றைக்கி ஒரு தாவேக்கா எம்எல்ஏ சாதாரண ஒரு அரசு பள்ளியில் தன் குழந்தைய கொண்டு போய் சேர்க்கிறாரு. திமுக எத்தனை பேர் அரசு பள்ளியில் போய் சேர்த்திக்குது வரைக்கும் ஒரு அதை பாராட்டி பேசுங்க. கோயில்களிலே ரமேஷ் போய் அவ்வளோ இது செய்கிறாரு. ஏன் காரைக்குடி எம்எல்ஏ அவர் போய் இன்றைக்கி குவாரிகளில் போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. குவாரிகளில் இப்படிலாம் பண்ணால் கூட எம்சாண்டி விளக்கு மேலே விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை பாராட்டுங்க. ஆக எதுவுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்னென்ன, செஸ் போர்டை வந்து விஜய் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாராமா, இன்னொரு பக்கம் பிரகானந்தா வீட்டில் இது நியூஸ் சொல்லி கலைஞர் போடுறாங்க. செஸ் போர்டு யாருங்க கொண்டு வந்தால் என்ன பிரச்சனைங்க? இது ஒரு நியூஸா? ஏன் 2 பேருமே கொண்டு வந்துருக்கலாம்ல? இது ஒரு நியூஸா? இந்த அரசை